நெத்திலி வந்திருக்கு, பல பலன்னு இருக்கும். சம நெத்திலி தொக்கு மாதிரி வைப்பாங்க, மணி மாதிரி இருக்கும். இது அள்ளி அள்ளி வீசுவோம், வந்து பிறக்கையே எடுத்துருவோம். தலையாங்கிட்ட போயிருக்கான், எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும், பயங்கரமாக வலிக்கும். சில்லறைக்கு மட்டும் தான் கொடுக்குறோம், இன்னும் கிண்டி விடலை. இப்போ மணி வந்து 12:30. சூப்பர் காத்துங்க, மாட்டினேன், நல்லா இலைக்கும். பிரியாணி பெரிய வேலை, நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஒரு 3 லட்ச ரூபா சரக்கு எனக்கு அடி வாங்கிடும். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். நம்ம மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கடலுக்கு போய் ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து நம்ம போட்டில் இன்றைக்கி நெத்திலி வந்திருக்கு. அந்த நெத்திலியை தான் காய போடுவோம். போட்டு ஏற்கனவே காலையிலேயே போயிட்டு வந்ததை எடுத்து நாங்கள் காய போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ மதியம் போய் கடலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்திருக்கு நெத்திலி பிடிச்சிட்டு. அந்த நெத்திலியை வந்து எப்படி காய போடுறோம் என்ன ஏதுன்னு பாருங்கள். இந்த நெத்திலி கருவாடெலாம் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு தேடி நெத்திலி கருவாடு எல்லாமே வருங்க. நம்மள்ட்ட உள்ள நெத்திலி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும், பல பலன்னு இருக்கும். நாங்களாம் மீனை பிடிச்சி நாங்களே காய போட்டுருக்கோம். எப்படி காய போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கன்னா வாங்க. இதுதாங்க இந்த நெத்திலி எவ்வளோ பிடிச்சி எவ்வளோ கிடக்குன்னு பாருங்க. அடி இந்த இடமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து கூடையை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். சம நெத்திலி. இந்த நெத்திலி எங்கள்கிட்ட உள்ள நெத்திலி அவ்வளோ அழகா சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம போட்டில் நம்மளே பிடிச்சிட்டு வந்து நம்மளே காய போட்டுட்டு இருக்கோம். இதில் வந்து பெரிய நெத்திலியும் கிடக்கும், சின்ன நெத்திலியும் கிடக்கும். நாங்கள் உங்களுக்கு வந்து தனியாகவே அடி வெள்ளி மாதிரி மீன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தனியாகவே நாங்கள் வந்து தருவோம். இந்த நெத்திலியை நம்ம போட்டில் உள்ள மீன் தான், பார்த்துக்கோங்க. எங்கள் அண்ணன் பேர் கவுண்டன். நெத்திலி கோடையில் அள்ளிட்டு போகணும். நெத்திலி மீன் வந்து கருவாடுக்கு போய் காய போட்டோம்னா சூப்பராக இருக்கும். கருவாடு நம்ம குழம்புக்குனாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த பொரிச்சு திம்பாங்க, எண்ணெயில் போட்டு வதக்கிட்டீங்க பொரிச்சு திம்பாங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி வைப்பாங்க. நீங்கள் சில இடங்கள்ல இதெல்லாம் சாப்பிடுவீங்களா, கம்மங்கஞ்சிலாம் குடிச்சிங்கன்னா இந்த நெத்திலி கருவாடு தொக்கு தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. அவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்கும். நெத்திலி அல்லாட்டி மணி மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கொண்டு நாங்கள் அங்கே போய் காயப்படணும். ஓ, மட்டும் இந்த கூட கொண்டு போ. இந்த நெத்தில என்ன பண்ணுறேன்டா, அதை அப்படி விரித்து காய போட்டுருக்கோம் பாருங்க. இது அள்ளி அள்ளி வீசுவோம். கீழே வந்து மண் படாமல் இருக்கிறது வலையை விரித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி வீசும்போது வந்து இந்த நெத்திலாம் தனித்தனியாக விரிஞ்சு ஓடிடுங்க. விரிஞ்சு ஓடும்போது அந்த தண்ணி கீழே இருந்துச்சுனாலும் ஆவியாகவும் போயிடும், மண்ணும் எடுத்துக்கிறோம். இதை நம்ம நெத்திலில் நீங்கள் நினைப்பீங்க மண்ணாக இருக்குன்ட்டு, மண்ணெலாம் எதுவுமே இருக்காதுங்க. இதில் வர்ற ஒன்று 2 மீன் கிடக்கும். இது வந்து நாங்கள் தனியாக வந்து பிறக்கையே எடுத்துருவோம். உங்கள்கிட்ட வரும் சுத்தமான நெத்திலி கருவாடாக தான் வரும். ரொம்ப வேலை இருக்கும் எங்களுக்கு நெத்திலி கருவாட்டில் மட்டும். இது மீனை பிடிச்சிட்டு வரோம், பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் மீனை அங்கேருந்து கூடையில் தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து வலையை விரித்து காயப்படணும். இது குனிஞ்சு தொலைச்சிக்கிட்டே இருக்கணும், வேலை அதிகமாக தான் இருக்கும் நமக்கு. அப்படி அவனுக்கு நேச்சு விளாண்டுட்டு கிடப்பான். சைக்கிள் வந்துட்டே இருக்கு, அப்போ தலையாங்கிட்ட போயிருக்கான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நெத்திலி வந்து கிண்டி விடுவோம். அது ப்ராசஸ், அது இருக்கிறதே வேலை எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும்.
எரிச்சலாக இருக்குண்டா குனிஞ்சிக்கிட்டே வரணும். யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து குனிஞ்சிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் காயப்பட்டால் நம்ம எப்படி இருக்கும்? பயங்கரமாக வலிக்கும். முத்துக்கு பயங்கரமாக இட்டுப்பு கட்டுக்கும். போடு நீனு போடு. சரத்தரன்னு வந்துட்டு இருக்கு. 2 பேர் காயப்பட்டதான் முடியும். கலகலகலகள் நல்லா கலகலன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக காலையில் போட்டு நெத்திலி காமிக்க வாங்க பார்க்க என்னடியான்ட்டு. நாங்கள் முக்கியமாக இந்த நெத்திலி எல்லாம் மொத்தமாக கொடுக்கல, சில்லறைக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். இது வந்து காலையில் போட்ட நெத்திலி. இந்த நெத்திலி வந்து கிண்டி விட்டு சாச்சு, இன்னும் கிண்டி விடலை. இந்த நெத்திலி பாருங்க எங்களுக்கு எப்படி இருக்குண்டு. சூப்பராக இருக்குங்க. இப்போ நெத்திலாம் யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவு எங்கள்கிட்ட வந்து நெத்திலி இருக்கும். இதில் 1-2 சிப்பி கிப்பி எல்லாத்தையுமே நாங்கள் தனியாக பிறக்கி எடுத்துருவோம். இந்த மீன்லாம் கிடக்கா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனியாக பிறக்கி எடுத்துட்டு இந்த நெத்திலி மட்டும் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். எங்கள்கிட்ட வந்து நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து காலையில் போட்டது. காலையிலன்னா எத்தனை மணிக்கு வந்துச்சு? ஒரு 9 மணி இருக்குமா, 8 மணி இருக்காமா, 8:30 போல் இருக்கும். 8:30க்கு மீனை வந்து காய போட்டுட்டு மறுபடியும் கடலுக்கு போயிட்டு இப்போ மணி வந்து 12:30, மறுபடியும் அடுத்த மீனை காய போட்டுட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு ஃபுல்லாக நம்ம மீன் தான் பார்த்துக்கோங்க. அங்கே முடிய கிடக்கிறது எல்லாம் நம்மளோட நெத்திலி கருவாடு தான். இன்னைக்கு இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த 1-2 கலசல் மீன் தான் வந்துருக்கு. ரொம்ப மீன் வந்துச்சுன்னா எங்களுக்கு வேலைப்பாடு இஷ்டப்பட அதிகமாக இருக்கும், பயங்கர வேலைப்பாடாக இருக்கும். இந்த காற்று வந்து சூப்பர் காற்றுங்க. இது வந்து நாங்கள் வந்து கோடை காற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த காற்றுல எந்த மீன் காயப்பட்டாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கும், மீனோட காயும் அப்படி சரிசமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் கோடை காற்றுக்கு மீன் மட்டும் காயப்பட்டோம்டா. மற்ற காற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலாம் காயப்படணும் 2 நாள் காயப்படணும். இதை நான் காலையில் காய போட்டுருவேன், சாயங்காலம் மூட பிடிச்சிருவேன், எனக்கு முடிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரம் வாங்கிக்கோங்க. நான் என்னோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அழுத்துட்டு அப்படியே அழுத்துட்டு என்னென்ன மழை பெஞ்சிட்டு வச்சுக்கோங்க, மாட்டினேன். ஒரு 3 லட்சம் ரூபா சரக்கு எனக்கு அட்டியங்கிடும். மழை பெய்யறதுக்குள்ள நாங்கள் இது எல்லாத்தையும் கைப்பற்றிடணும். 3 லட்ச ரூபா சரக்கு வரும்னு 10,000 ரூபாய் கேட்பாங்க மழை பெஞ்சிச்சுன்னா. நல்லா இலைக்கும். எனக்கு மைக்கு பக்கத்துல இருக்கனால இழப்பு பயங்கரமா தெரியும். இந்த வேலையை பொறுத்தளவு ஸ்பீடாக நாங்கள் பார்ப்போம். எவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு காய போட்டு இடத்த காலி பண்ணுறோமோ அவ்வளோ தூள் எங்களுக்கு நல்லது. ஏக்கு நெருக்கி தூக்கி சொல்கிறேன்னா எங்கள்கிட்ட வலை வந்து நேரம் இன்னும் மீன் ரொம்ப இருக்குது, அங்கே முடிய போயிடும்.
காற்று வெயித்து போட முடியாது, காற்று கடி தூக்குது. எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியாணி பைக்கு பக்கத்தில் இருக்கு. சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் கஞ்சி குடிச்சிட்டாங்க, இருந்தாலும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். தெரியல. நம்ம இன்னும் அவ்வளவு காய போட்டிருக்கோம். இன்னும் மீன் எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்க. இந்த நெத்திலி மீன்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் கருவாடா வருங்க. மறக்காம கருவாடெல்லாம் வேணும்டா, ஸ்கிரீன்ல தர நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கண்ணா, உங்களுக்கு வீடு தேடி கருவாடை வந்துடும். இப்படி கருவாடை வாங்கிக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடு. மீனை உடனே பிடிச்சிட்டு வந்து காய போட்டு சேல்ஸ் பண்றோம், கருவாடாக்கி சேல்ஸ் பண்றோம். பல பலன்னு இருக்கா. மேலே வந்து பாதி ஏழை முடிச்சுட்டுங்க. இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட போறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலை பார்ப்பாங்க. நெத்திலி எல்லாத்தையுமே காயப்பட்டாச்சு, வலுன்னு இருக்கும். எல்லாமே காயப்போட்டு இனிமேல் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி வந்து கிண்டி விடணும். அதுதான் வேலை இருக்கு. அதுதான் இருக்கிறதுலயே பெரிய வேலை. நம்ம இடுப்புலாம் அப்படி கட்டு ஒட்டையின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபீல் ஆகும். யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து அங்க முடிய கிண்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்குண்டு. இதான் நம்மளுடைய நெத்திலி. சரிங்களா, இந்த நெத்திலி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும்டா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு தேடி நெத்திலி கருவாடு வருங்க. நீங்கள் லைவ்லையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைவ் போட்ட அன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ அன்றைக்கி நாளைக்கு நான் போட்டு விடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்குன்னா இன்றைக்கி லைவ் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்துடும். ஆமாம், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான கருவாடு வேணும்டா மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபோன் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.